யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 18 20 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்பதே ஆமென். நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து தேவரீர் எங்களோடு கூட இடைபெற்று பேசும். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய விதத்துல திருத்திக் கொள்வதற்கும், அதோடு கூட உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அடைவதற்கும் இந்த வார்த்தை எங்களுக்கு உதவ வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். தேவரீர் அப்படி நடத்தும். மட்டும் நடத்தினவர் இந்த பிரசங்க நேரத்தையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் கேட்கிறோம். கர்த்ததாமே அப்படி செய்யும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல நாம் இதுவரைக்கும் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முடிய பார்த்து முடித்திருக்கிறோம் இல்லைங்களா? இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அந்த வசன பகுதிகள், அந்த அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு சிலுவையில அறையப்படுவதற்கு முந்தின இரவு நடந்த சம்பவம் என்று சொல்லி பார்க்கிறோம். முந்தைய மாலை வேளையில நடந்த சம்பவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது இந்த உலகத்து மனிதர்களிடத்திலிருந்து ஆண்டவர் விலகி தம்முடைய சீசர்களோடு ஐக்கியம் கொள்ளுகிற அந்த காரியத்தை, அவர்களோடு கூட பேசுகிற பல காரியங்களை இந்த அதிகாரங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதுல 13 16ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்களோடு பேசுகிற காரியமும், 17ஆம் அதிகாரத்துல அவர் பிதாவை நோக்கி அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதையும் குறித்து நமக்கு அழகாக அது சொல்லப்படுகிறது. மற்ற 3 சுவிசேஷங்கள்லையும் இல்லாத பல விஷயங்கள் இந்த அதிகாரங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு விரும்பத்தக்க பகுதியாக இந்த அதிகாரங்கள் அநேகரால் கருதப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சரிங்களா? அதுல 13ஆம் அதிகாரம் தொடங்கினதுல இருந்து ஆண்டவர் பல விஷயங்களை அங்க அவர்களோடு பேசுகிறதை பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர்களிடத்துல காட்டுகிற அந்த அன்பை குறித்து பேசுகிறத பார்க்கிறோம். அதை செயல்படுத்தி காட்டுகிறார் இல்லைங்களா? அவருடைய காலை கழுவி அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர்களும் அந்த விதமான அன்பிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அதுக்கு பின்னாடி உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி சொல்றாரு. அதோடு கூட என்னுடைய அந்த மரணத்தின் மூலமாக நீங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறதையும் கூட ஆண்டவர் அங்க பேசுறாரு. அது இந்த சுவிசேஷ புத்தகத்துல இல்லாவிட்டாலும் மற்ற சுவிசேஷ புத்தகங்கள்ல அது தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதோடு பேதுருனுடைய மறுதலிப்பு, அதை குறித்தும் ஆண்டவர் அங்க பேசுறார். இதெல்லாம் அந்த பகுதியில சொல்லப்படுகிறது. 14ஆம் அதிகாரம் தொடங்குகிற பொழுது அங்க சீசர்கள் மிகுந்த கவலையும் ஒரு துக்கமான ஒரு நிலையிலேயும் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா கடவுள் அவரை விட்டு போக போவதாக, இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு போக போகிறேன் என்று சொன்னது, அதோடு கூட உங்கள ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னது, பேதுருனுடைய மறுதலிப்பு, நீங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது, இதெல்லாம் அவர்களை மிகுந்த துக்கத்துக்கும் ஒரு கவலையான ஒரு நிலைக்கும் அவர்களை நடத்திற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பலவீனமான நிலைக்கு அவர்களை கொண்டு சென்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த 14ஆம் அதிகாரம் தொடங்குகிற பொழுது ஆண்டவர் இந்த சீசருடைய பலவீனத்தை அங்க கனிவாக கவனித்ததை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படி கவனித்து ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறதை இந்த 14ஆம் அதிகாரம் நமக்கு அப்படியே சொல்லுகிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? என்னிடத்தில்
தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படி ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துக்கு உங்களையும் அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். அங்கே தோமா ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒரு காரியத்தை கேட்கிறாரு. அதற்கு இயேசு கிறிஸ்து பதிலளிக்கிறார். இப்ப அந்த பதிலளிக்கிறதனுடைய முடிவுல பிலிப்பு ஒரு கோரிக்கையை வைக்கிறார். ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பி, அதை எங்களுக்கு போதும்னு சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு, கோரிக்கைக்கு ஆண்டவர் பதிலாக அங்க அவர்களை கனிவாக கண்டிக்கிறதையும் பார்க்கிறோம். நான் இவ்வளவு காலம் உங்களோடு இருந்தும் பிதாவை எங்களுக்கு காண்பி என்று சொல்லுகிறையே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறார். அப்படி பேச ஆரம்பித்து அது முடிந்த பின்பதாக ஆண்டவர் மறுபடியுமாக ஆறுதலான வார்த்தைகளை அங்க கொடுக்கிறார். இல்லைங்களா? 3 ஒரு வாக்கு தத்தம், ஆறுதலான வாக்கு தத்தத்தை அங்க ஆண்டவர் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். இல்லைங்களா? 1, நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றார். அதனுடைய ஒரு பகுதி அப்போஸ்தலருடைய காலத்தோட முடிந்து போயிட்டாலும், இன்னொரு பகுதி பெரிய காரியம் என்று சொல்லுகிறது, சுவிசேஷம் உலகம் முழுவதுக்கும் பரவப்படுகிறது என்று சொல்லி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அப்படிப்பட்ட காரியங்களை செய்ததில்லை. இல்லைங்களா? பெரிய காரியமாக பெந்தகோஸ்தே நாள்ல ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதை போல இயேசுனுடைய பிரசங்கத்துல அப்படி ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறாங்க. பெரிய காரியம் என்று சொல்லுகிறது அது அற்புதங்களை செய்கிறது அல்ல, ஆவிக்குரிய அற்புதங்களை செய்கிறதாக ஆத்மீக மனமாற்றத்தை அது காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விதத்துல அந்த ஆறுதலான வாக்கு தத்தம் அங்க அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது நமக்கும் பொருந்தி போகிறதாக இருக்கும். சில காரியம் அன்றைக்கு அப்போஸ்தலர் மாதிரி இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்டு அந்த விதத்துல பெரிய எழுப்புதல்களை எல்லாம் தொடர்ந்து மனிதர்கள் அடையாவிட்டாலும், நாம் ஆண்டவருக்குள்ளாக இருந்து அந்த காரியங்களை எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி பார்த்தோம். அது அங்க ஒரு ஆறுதலான வாக்கு தத்தமா கொடுக்கிறார். நான் இல்ல, ஆகவே நீங்க உங்களுடைய அற்புதங்கள் நின்று போயிடும் என்றோ, அல்லது நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக ஆய்விடுவீர்கள் என்றோ அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். உங்களால செய்ய முடியும்னு சொல்லி ஆறுதலான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். 2வது அங்க ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அதுல குமாரன் மூலமாக பிதா மகிமைப்படும்படி அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி சொல்றார். அதாவது ஜபத்தின் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது 2வது ஆறுதலான வாக்கு தத்தமாக அங்க சொல்லப்படுகிறது. இல்லைங்களா? அப்ப அது நாமளும் கூட ஜபத்தின் மூலமாக ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அதை செய்வேன்னு சொல்றார். இந்த உலகத்துல ஆறுதல், சமாதானம், தொடர்ந்து ஊக்கத்தோடு நம்ம முன்னேறது, இதுக்கான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்வதாக சொல்றார். ஆனா அந்த ஜெபம் தகுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும், வேதத்தின் அடிப்படையில அமைந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதான ஆறுதலான வாக்கு தத்தம் அங்க சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். அவர் சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இல்லைங்களா? அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து மானுடத்துல வந்த பொழுது அவர் தன்னுடைய காரியத்தை, பணியை நிறைவேற்றி பிதாவினிடத்திற்கு அவர் திரும்ப போகிறார். அந்த விதத்துல பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அப்படி திரும்பி போக மாட்டார் என்று சொல்லி நம்மை மகிமையில கொண்டு போய் சேர்த்துகிற வரை நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி 3 ஆறுதலான வாக்கு தத்தங்களை அங்க ஆண்டவர் கொடுக்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த விதத்துல நம்ம இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். 17ஆம் வசனம் ஆறுதலான 3 வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தார். இனி இந்த 18ஆம் வசனம் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் தொடர்ந்து அவர்களுக்கு சில ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா 18ஆம் வசனத்துல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி சொல்றார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். திக்கற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா,
அனாதைகள் என்று சொல்லி அர்த்தம். அதாவது தகப்பன் இல்லாமல் இருக்கிற ஒரு பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, அனாதைகளைப் போல இருப்பார்களோ, அந்த மாதிரி நான் உங்களை விடேன் என்று சொல்லி சொல்றார். இப்போ அந்த சீசர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து போய் விடுவேன்னு சொல்றாரு, நம்ம எல்லாம் இனி தனித்து இருப்போம், நம்மளால எதுவும் செய்ய முடியாது, இவ்வளவு நாள் அவரோடு கூட இருந்திருக்கிறோம், அவரை தொட்டு பார்த்திருக்கிறோம், அவர் செய்த அற்புதங்களை பார்த்திருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், ஆண்டவர் தம்மை விட்டு போய்விடுவேன் என்று சொல்லுகிறாரே அப்படின்னு அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தனிமையில இருப்பது போல, ஒரு தகப்பனை விட்டு பிரிந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த ஏக்கத்தோடு அவர்கள் இருக்கிறத பார்க்கணும். பிரிய போற அந்த காரியத்தை பார்க்கணும். இயேசு சொல்றாரு, உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களை அனாதைகளை போல நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி சொல்றார். இல்லைங்களா? அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில இருக்கிற அவர்களுக்கு ஆண்டவர் இந்த ஆறுதலான வார்த்தையை முதல்ல கொண்டு வரார். இல்லைங்களா? நீங்க உங்களை அப்படி நீங்க நினைக்காதீங்க, ஒரு உதவியற்ற, ஒரு தனிமையான, ஒரு நட்பற்ற நிலையில நீங்க இருப்பதாக நீங்க நினைக்காதீங்க. இல்லைங்களா? நான் உங்களை அப்படி விடமாட்டேன்னு சொல்றார். இல்லைங்களா? நான் அனாதையாக விடமாட்டேன் என்று சொல்லி சொல்றார். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தகப்பன் மரித்து போய்விட்டார் என்று சொன்னார், அந்த பிள்ளை இன்னொருவருடைய பராமரிப்பின் கீழ் வளரும்படி அது அனாதையாக விடப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? இன்னொருத்தர் அந்த குழந்தையை வளர்ப்பார்கள். இல்லைங்களா? ஆனாலும் தன் தகப்பனை போல அது வளர்க்கப்படாது. இல்லைங்களா? அப்ப அது அனாதைகளாக விடப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விதத்துல நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி சொல்றார். இந்த வசனத்துல பின்னாடி சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி சொல்றார். இங்க பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை நிகழ்காலத்துல இருக்கிறது. அதாவது உங்களிடத்தில் வருவேன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அது நிகழ்காலத்துல இருக்குது. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்ப நடக்கிற விஷயங்கள். ஆகவே நான் உங்களிடத்துல வருவேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய பொருளை குறித்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அப்படி இது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால இது கருத்து வேறுபாடுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. சிலர் இந்த வார்த்தை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகாக அவர்கள் மத்தியில வருகிறாரே, அதைத்தான் இது குறிப்பிடுகிறது என்று சொல்லி நினைக்கிறாங்க. இல்லைங்களா? 3 நாளுக்கு பின்பாக இயேசு வந்தவர்களுக்கு 40 நாள் தரிசனமாகிறார் இல்லைங்களா? அதை சொல்லுகிறதாக உங்களிடத்தில் வருவேன் என்கிற வார்த்தை அதைத்தான் குறிப்பிடுகிறது என்று சொல்லி சிலர் கருதுகிறார். இன்னும் சிலர் என்ன கருதுறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களோடு வாசம் பண்ண போகிற தம்முடைய ஆவியின் பிரசன்னத்தை இது குறிக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது இயேசு பரலோகத்துக்கு ஏறி போகிறார், பின்பு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊடாக கிறிஸ்து தம்முடைய மக்களோடு இருக்கிறார் இல்லைங்களா? கிறிஸ்துவின் ஆவியானவர்னு பார்க்கிறோம். அந்த விதத்துல அவர்களிடத்துல வருவதை குறித்து இது பேசுவதாக பலர் விளக்கம் கொடுக்கிறாங்க. இந்த விளக்கத்தை அநேக நல்ல போதனையாளர்களும் கூட இந்த விதமான விளக்கத்தை கொடுக்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது இப்படிப்பட்ட கருத்தும் இருக்கிறது. மூணாவதா இதுல பார்க்கிறோம், இந்த வார்த்தைக்கான கருத்தாக நம்ம பார்க்கிறது, நம்முடைய ஆண்டவர் உலகத்தினுடைய முடிவுல வரவிருக்கிற தம்முடைய 2ஆம் வருகை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. இல்லைங்களா? அப்படி விளக்கம் கொடுக்கிறாங்க. இந்த மூணாவது கருத்தை ஆதரிக்கிறவங்கள்ல 4ஆம் நூற்றாண்டில் இருந்த அகஸ்டியன் இதை ஆதரிக்கிறார், ஜேசி ரயில் ஆதரிக்கிறார், இந்த 3ஆவது கருத்தை ஆதரிக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல நான் திருப்ப வருவேன்னு சொன்னது 2ஆம் வருகை குறித்து சொல்லப்படுகிறது என்பதாக அவர்கள் கருதுகிறாங்க. இல்லைங்களா?
அதோடு ஆண்டவர் அடிக்கடி தம்மை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிற, முழு கூட்டத்தையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்றார். சீக்கிரமாய் வருவேன்னு சொல்றாரு இல்லைங்களா? ஆகவே அப்படிப்பட்ட கருத்துகள் இருக்கிறது இல்லைங்களா? அப்ப இதுல நம்ம மூன்றாவது கருத்தை நம்ம நம்புறதுக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருக்கிறது இல்லைங்களா? அதாவது இரண்டாம் வருகையில நான் வருவேன் அப்படிங்கிறத குறித்து ஆண்டவர் சொல்றதாகவே நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம விசுவாசிக்கிறோம். முதலாவது கருத்தும் இரண்டாவது கருத்தும் நம்முடைய ஆண்டவருடைய வாக்குறுதியை கொஞ்சம் குறுக்குகிறதாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அதாவது அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமே அது உரியது போல சொல்லப்பட்டதாக அதை மாறிடு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மரித்து உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் அவர் வந்து அவர்களை சந்திக்கிறாரே, அதைத்தான் இது குறிக்கிறதுன்னு சொன்னா இந்த வாக்குத்தத்தம் ஒரு குறுகினதாயிரும். அவங்க மட்டும்தான் அதை பார்த்தாங்கன்ற மாதிரி ஆயிடும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தம்முடையவர்களோடு வாசம் பண்ணுகிறது என்று சொன்னா அது ஏற்புடையதாக இருக்கும். இருந்த போதும் அதுவும் கூட இந்த முழு உலகத்தில் இருக்கிற இல்லைங்களா எல்லாரையும் சந்திக்கும்படி ஆண்டவர் இரண்டாம் வருகையில் அவர்களை மீட்கும்படி வருகிற அந்த காரியத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்துகிறதாக இருக்கும். ஆகவே மூன்றாவது கருத்தே வேதத்தில் இருக்கிற எல்லா போதனைகளுக்கும் இசைவாக இருக்கிறது. அதோடு கூட சபையினுடைய பெரும் நம்பிக்கையாக இருப்பது ஆண்டவருடைய இரண்டாம் வருகை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறத பார்க்கிற வெளிப்படுத்தல் விசேஷத்துல அது நமக்கு சொல்லப்படுகிறது. இங்க நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தல் 22:20 சொல்ற அந்த வார்த்தை, அதனுடைய மூல வார்த்தை கிரேக்க வார்த்தை, அது துல்லியமா இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதே வார்த்தை தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ரெண்டு வார்த்தையினுடைய கிரேக்க பதமும் இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தையே தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸ்ல அது அந்த விதத்துல வருகிறது இல்லைங்களா? அதே வார்த்தை தான் இங்க பயன்படுத்துகிறது. ஆகவே நம்ம இப்படி நினைப்பதுல எந்த தவறும் இல்லை. அதாவது ஆண்டவர் இரண்டாம் வருகை குறித்து தான் சொல்றாருங்கிறது நம்ம விசுவாசிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. இது ஒரு சில வசன பகுதிகள் ரொம்ப புரிந்து கொள்வதற்கு சிரமம் ஏற்படுத்துகிற வசன பகுதிகள்ல இதுவும் ஒன்று இல்லைங்களா? இதுல முதல் கருத்தை நம்ம ஆதரிக்கிறது இல்லை. ரெண்டாவது கருத்தும் மூன்றாவது கருத்தும் நாம் பார்க்கிற பொழுது ரெண்டாவது கருத்தை நல்ல போதனையாளர்களும் ஆதரித்திருக்கிறார்கள். மூன்றாவது கருத்தை நான் இப்ப சொன்ன மாதிரி 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அகஸ்டியனும் ஜேசி ரயில் இல்லைங்களா, 18ஆம் நூற்றாண்டுல இருந்த ஜேசி ரயில் இவர்களும் ஆதரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறாங்கவே நம்ம அதையே விசுவாசிக்கிறோம். இதுல வந்து ஒரு சண்டையிடுவதற்கெல்லாம் எதுவும் இல்லை இல்லைங்களா? மற்ற கருத்தோடு நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் சில புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப சிரமமான பகுதிகள் இல்லைங்களா? ஆகவே நம்ம மூணாவது கருத்தையே விசுவாசிக்கிறோம். ஆனா ரெண்டாவது கருத்தை நம்ம ஒத்துக்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போன பின்பு அவருடைய சபையினிடத்துக்கு வந்தார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நமக்கு. ஆண்டவர் ஆவியின் மூலமா நம்மோடு கூட இப்போ இருக்கிறார். எங்க 2-3 பேர்கள் கூடுவீர்களோ அங்கே நான் அவர்கள் மத்தியில இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். பரிசுத்த ஆவியானவரோடாக கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத விதத்துல நம்மோடு கூட இப்பொழுதும் இங்கேயும் இருக்கிறார் இல்லைங்களா? அதை நம்ம ஒற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா? ஆனா இங்க சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான் அப்படின்னு நம்ம நினைப்பதற்கு இது இரண்டாம் வருகை குறித்து சொல்லுகிறது. சரி, இப்ப பாருங்க, உங்களை திக்கற்றவர்களாக விட நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி அருமையான ஆறுதலான காரியத்தை இயேசு கிறிஸ்து பேசுகிறார் இல்லைங்களா? அந்த சூழ்நிலையை நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான சூழ்நிலை, ஒரு கஷ்டம், வேதனை, ஒரு துயரம் அப்படி இருக்கிற ஒரு மனிதர்களுக்கு அந்த நேரத்துல வருகிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? இந்த உலகத்துல நம்ம பார்க்குற எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா? யாராவது ஒரு ஆறுதலான வார்த்தையை பேசிவிட மாட்டாங்களா? இல்லை இக்கட்டான சூழ்நிலையில அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? அந்த நேரத்துல சொல்லப்படுகிற சரியான
அந்த ஆறுதலான வார்த்தை ரொம்பவும் விலை மதிக்க முடியாதது என்று சொல்லி பார்க்கலாம். அந்த விதத்துல சீசர்களுக்கு இந்த வார்த்தை ஒரு ஆறுதலான வார்த்தையாக ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து 19ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. 19ஆம் வசனத்துல சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது என்று சொல்லி சொல்றார். இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை அவர் மானுடத்துல இருந்த பொழுது மனிதர்களுக்கு வெளிப்பிரகாரமாக பார்க்கும்படி இருந்த பொழுது அவர்கள் அவரை கண்டார்கள். அன்றாடும் இயேசு கிறிஸ்து வருகிறதையும் போகிறதையும் அவர் செய்கிற காரியங்களையும் இந்த உலகம் தன்னுடைய மாம்சீக கண்கள்னால அவரை பார்த்தது இல்லைங்களா? ஆனாலும் கூட அவரை உண்மையாக பார்க்க வேண்டிய விதத்துல அவர்கள் பார்க்கவில்லை, அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை என்று சொல்லி பார்க்கிறார். அவர் யார், எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் என்ன செய்ய போகிறார், அவர் செய்து முடித்த காரியத்தின் மூலமாக நமக்கு வரப்போகிறதான மீட்பு, இதை பத்தி எல்லாம் அந்த உலகத்து மக்களுக்கு அறிவில்லை. அன்றைக்கு இருந்த இயேசு வாழ்ந்த காலத்துல இருந்தவர்கள்ல பல அவரை வெளிப்படையாக ஒரு மானுடத்துல பார்த்தார்கள் இல்லைங்களா? மற்றபடிக்கு அவர்கள் பார்க்கல. அப்போ அப்படித்தான் அவங்க பார்த்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு இங்க, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாதுன்னு சொல்றாரு. இப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை பார்க்காது. கூடிய சீக்கிரத்துல நான் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது வாரத்தில் அமர்த்தப்படும்படி நான் உயர்த்தப்படுவேன் என்று சொல்லி சொல்றார். அதுக்கு பின்னாடி இந்த உலகம் என்னை காணாது என்று சொல்லி சொல்றார். அது வரைக்கும் மாமிசத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு அன்றைக்கு இருந்த மனிதர்கள் கண்கள்னால பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு வாழ்கிற அந்த வாழ்க்கை நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல சரிங்களா, ஒரு நாள் தான் இருக்குது. இந்த நேரத்துல அதுக்கு பின்னாடி அவர் பாவிகளுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது வாசத்துக்கு போய்விடுவார். அதுக்கப்புறம் இந்த உலக மனிதர்கள் இல்லைங்களா அந்த விதத்துல பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்க. அதோடு கூட இந்த உலகம் அவரை வேற எந்த விதமான வெளிப்பாட்டிலையும் பார்க்க முடியாது என்று சொல்லி பார்க்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்காது, உலகம் பார்க்காதுன்னு சொல்ல. ஆனா விசுவாசிகள் கிறிஸ்துவை காண்பார்கள் என்று சொல்லி பார்க்க. நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவங்க பார்க்க மாட்டாங்க, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று சொல்லி சொல்றார். இப்போ ஒரு விசுவாசியா இருந்தவர்கள், அந்த காலத்துல இயேசு இருந்த காலத்துல விசுவாசியா இருந்தவர்கள் இயேசுவை மரிப்பதற்கு முன்பதாக பார்த்தார்கள். மரித்து உயிர்த்தெழுந்த பின்பும் சிலர் மாமிசத்துல அவரை பார்த்தார்கள். ஆனா இங்க கிறிஸ்துவை காண்பது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த விதமான கண்களினால் பார்க்கிற பார்வை அல்ல, இது விசுவாச கண்களினால் காண்கிற ஒரு காரியமாக இருக்கிறதான் இயேசு கிறிஸ்து சொல்றார். இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று சொன்னது விசுவாச கண்கள்னாலே நாம் கடவுளை காண்பது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அவர் நித்தியமான கிறிஸ்து என்று சொல்லி, அதாவது அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர் இல்லைங்களா, உலக தோற்றத்துக்கு முன்பு இருக்கிறவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிற அந்த திரித்துவ தேவன்ல இல்லைங்களா, அதுல இரண்டாம் நபராக இருக்கிற குமாரனாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம விசுவாச கண்கள்ல தான் பார்க்க முடியும். மானுட கண், நம்ம மனுஷ கண்ல பார்க்கறது இல்லை. அதோடு கூட அவர் பாவிகளை நீக்கும்படியாக இந்த உலகத்திற்கு மனு உருவேற்று வந்தார் அப்படிங்கிறத நம்ம விசுவாச கண்கள்ல பார்ப்பது இல்லைங்களா. அதோடு நம்முடைய நீதியாக கிறிஸ்து இருக்கிறார். அதாவது நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நீதியாகிய கிறிஸ்து செய்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் இல்ல, அதை விசுவாச கண்கள்ல தான் நம்ம பார்க்க முடியும், மானுஷ கண்கள்ல பார்க்க முடியாது இல்லைங்களா. நம்முடைய மீட்பாகிய கிறிஸ்துவ நம்ம விசுவாச கண்கள்ல தான் பார்க்கணும். நம்முடைய மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவை
இல்ல நமக்காக பரிந்து பேசுகிற அந்த மத்தியஸ்தராகி கிறிஸ்துவ நம்ம விசுவாச கண்கள்ல தான் பார்க்க முடியும். ஏன்னா அவர் ஆண்டவரா விசுவாச கண்கள்ல தான் பார்க்க முடியும். ஆகவே இந்த உலகம் கொஞ்ச நாள்ல என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது விசுவாச கண்கள்னாலே நாம் ஆண்டவரை காணுதல் என்று சொல்லி பார்க்கிறார். அதைத்தான் இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? இந்த உலகம் காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள் என்று சொல்லி சொல்றார். இப்ப மாமிசத்துல அவரை ஒருபோதும் பார்க்காத மனிதர்கள் வேத வாக்கியத்தின் மூலமாக பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம ஆண்டவரை வேதத்திலிருந்து தான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், விசுவாச கண்களினாலே அறிந்து கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு பாருங்க, இந்த வசனத்தின் பிற்பகுதியில சொல்லும் போது நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லி சொல்றார். அதாவது கிறிஸ்து பாவிகளுடைய மீட்புக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பிதாவின் வலது பாரசத்துல என்றென்றைக்கும் வாழ்கிறவராக இருக்கிறார். அவர் பிழைத்திருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் தேவன் இல்லைங்களா? அதோடு நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய நித்திய ஜீவனுக்காக கிரயத்தை செலுத்தினவர் இல்லைங்களா? அவர்தான் இல்லைங்களா? ஆகவே அவர் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். அதாவது அவர் பிழைத்திருக்கிறபடியினால் நாமும் பிழைத்திருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிற நாமும் பிழைத்திருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் என்றென்றும் மறியாமல் உயிரோடு இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரோடு இருப்போம். நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து அவர் இந்த மனிதர்களைப் போல இல்லாமல் ஆகவில்லை. ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நீங்களும் உயிர்த்தெழுவீர்கள் அப்படிங்கிறதுக்கு உயிர்த்தெழுதலின் முதற்பலனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட இடத்துல அருமையான ஆறுதலான வார்த்தை சொல்றார், நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆறுதலான வார்த்தைய கொடுக்கிறார். அது எவ்வளவு அருமையான விஷயம். அடுத்தது கடைசியா நம்ம இதுல பாக்குறது என்னன்னா 20ஆம் வசனத்துல நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதுவும் கூட நம்ம பார்த்த விதத்துல முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 18ஆம் வசனத்துல, அதே போல இதுவும் எதை காட்டுகிறது? பெந்தெகோஸ்தே நாள்ல இயேசு கிறிஸ்து ஆவியின் மூலமாக வருகிறதை காட்டுகிறதா, 2ஆம் வருகையை காட்டுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நான் இதையும் நம்ம அகஸ்டியன் ஜேசி ரயில் அவங்க விசுவாசிக்கிற அதோட கூட நம்மளும் இணைஞ்சு இதை 2ஆம் வருகையாகத்தான் பார்க்கிறோம். அந்த நாள்ல நீங்கள் அறிவீர்கள் அப்படிங்கிறது. ஒருபுறம் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தபோது, பெந்தெகோஸ்தே நாள்ல இல்லைங்களா வெளிப்படையாக வந்தபோது அவர்கள் ஆண்டவராகிய தேவனுக்கும் விசுவாசிக்கும் இடையில் இருக்கிற இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை அடையாளம் கண்டு புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிற அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக ஊற்றப்பட்ட பொழுது அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டார்கள். ஆனா இங்கே சொல்லப்படுகிறது 2ஆம் வருகை குறித்து சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா அப்போது, அதாவது பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர்கள் அறிந்து கொண்ட காரியம் அது பரிபூர்ண அறிவாக இருக்கும் என்று அல்ல இல்லைங்களா? ஏன்னு சொன்னா பவுல் அழகாக அதை சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர்ல 13:12 பாருங்க. 13:12 பவுல் சொல்லும்போது, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்றார். அதாவது இப்போ பரிசுத்தாவியான நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு வேதத்திலிருந்து பல விஷயங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆனாலும் நம்ம எப்படி பார்க்கிறோமா, ஒரு கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம்னு சொல்றார். கண்ணாடியில நம்முடைய முகத்தை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்படி நிழலாட்டமாய் நம்ம பார்ப்பது போல பார்க்க. அப்போ அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையினால நாம் முகமுகமாய் பார்ப்போம்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ நான் குறைந்த அறிவுள்ளவன்,
அப்பொழுது நான் அறியப்பட்டு இருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் என்று சொல்லி பவுல் சொல்றார் இல்லைங்களா. அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டது, இங்க நமக்கு 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது, நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிந்து கொள்வீர்கள் என்று இயேசு சொன்னா, அது பெந்தகோஸ்தே நாளோடு நம்ம பார்த்தா அப்ப அறிஞ்சுக்கிறோம் தான். அந்த நாளுக்கு அப்புறம் சீசர்கள் பல விஷயங்களை அறிந்தார்கள் தான். ஆனா அதுவரை இல்லாத விதத்துல இயேசு கிறிஸ்தின் 2ஆம் வருகையின் போது அவர்கள் பரிபூர்ண அறிவை அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இயேசு வருகிற பொழுது அந்த ஐக்கியத்துடைய மேன்மையை நாம் முழுவதுமாக இந்த பாவ பிரசன்னத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரோடு இருக்கும்போது அறிவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இப்போ நாம ஒரு பகுதியாகவும் ஒரு கண்ணாடி வழியாக இருட்டாகவும் பார்க்கிறோம், அறிகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் பவுல் சொல்றாரு, என்னுடைய அறிவு குறைவுள்ளது என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. ஆனா பரலோகத்துக்கு போகும்போது நம்ம பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே இருக்கிற அந்த காரியத்தையும், குமாரனுக்கு அவருடைய விசுவாசிகளான எல்லாருக்கும் இடையில இருக்கிறதான அந்த ஐக்கியத்தையும் இப்ப அறிந்திருப்பதை விட மேலாக அறிந்து கொள்வோம் என்று சொல்லி பார்க்கிறோம். முழுமையா அறிஞ்சிருவோமான்னு தெரியாது, ஆனா இப்ப அறிந்திருக்கிறதை விட மேலான அறிவை நாம் அடைவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அத சொல்லி முடிக்கிறார் இல்லைங்களா. இப்ப இந்த 3 வசனங்களும் அருமையான ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்துல திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்றார். நீங்க பயப்படாதீங்க, நான் வருவேன்னு சொல்றேன். 2வது அங்க சொல்லும் பொழுது, இந்த உலகம் கொஞ்ச காலத்துல என்னை பார்க்காது, ஆனா நீங்க என்னை பார்ப்பீங்க. நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் உயிர் தள்ளுறேன், ஆகவே நீங்களும் உயிர் தள்ளுவீங்க, என்றைக்கும் மறியாமல் இருப்பீர்கள் அவங்களை ஆறுதல் படுத்துறேன். அதாவது 3வது நம்ம அதுல பார்த்தா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதுல, நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த உலக மனிதர்கள் அதை பார்க்க முடியாது, தேவ பிள்ளைகள் கடவுளோடு கூட ஐக்கியப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்க. அப்படி இந்த துக்கத்துல இருக்கிற இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் அருமையான ஆறுதலான வார்த்தைகளை இங்க கொடுக்கறத நம்ம பார்க்க இல்லைங்களா. யாருக்கு இந்த ஆறுதலான வார்த்தை? துயரத்துல கவலையில இருக்கிறவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை இல்ல. இப்ப பாருங்க, அப்படிப்பட்ட அவங்களுக்கு இந்த வார்த்தை வருகிறது. சரி, இதுல இருந்து நம்ம ஒரு 2 பயன்பாடை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் நம்முடைய வாழ்க்கை. முதலாவது பயன்பாடா நம்ம பார்க்கறது என்னன்னா, கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை விசுவாசிகளுக்கு மேலான ஆறுதலை கொடுக்கிறது என்று சொல்லிப்பாங்க. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய அந்த 2ஆம் வருகை தான் நமக்கு மேலான ஆறுதலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இந்த உலகத்துல நம்ம ஆறுதலை அடைந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு நம்ம ஆறுதலை அடைகிறோம். அந்த ஆறுதல் அப்படிங்கிறது இங்க அநேக சோதனையினூடாக சில நேரங்கள்ல நம்ம சோர்வுறுகிறோம், ஒரு வேதனை கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு நாம் தள்ளப்படுகிறோம் இல்லைங்களா. இந்த இந்த சோதனையான இந்த உலகத்துல நாம் இருந்து அந்த ஆறுதலை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. ஆனா ஒரு நாள் வருகிற பொழுது நாம் இந்த பாவ பிரசன்னத்திலிருந்து விடுபட்டு தேவனோடு கூட பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களாக ஆண்டவரோடு நாம் இணைக்கப்படுவோம் இல்லைங்களா. அப்போ அந்த 2ஆம் வருகை தான் விசுவாசிகளுக்கு மேலான ஆறுதலை கொடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கறீங்களா. அப்ப நாம அந்த 2ஆம் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய், அதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய கடமை பொறுப்பை எதையும் செய்யாமல் நாம் அப்படி எதிர்பார்த்து காத்திருப்பது என்று அது அர்த்தம் இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் வருவார், அப்பொழுது இந்த துயரங்கள் எல்லாம் மாறி நான் ஆண்டவரோடு என்றென்றைக்கும் ஆறுதலாக சமாதானமாக சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வாழுகிற வாழ்க்கை இல்லைங்களா. அது நமக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கறதாக இந்த உலகத்துல இருக்கும். ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை பாவத்தை அழித்தொழித்து பரிசுத்தமா வாழ்ற வாழ்க்கை, நம்முடைய கடமை பொறுப்புகளை அன்றாடம் நாம செய்து வாழ்ற வாழ்க்கையில அநேக உபத்திரவங்களையும் வேதனைகளையும் அநேக பிரச்சனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம் இல்லைங்களா. அந்த நேரத்துல நமக்கு மேலான ஆறுதலை கொடுக்கக்கூடியது எதுன்னு சொன்னா,
இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மிலிருந்து நீக்கப்பட போகிறது. அந்த நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாள். அப்பொழுது இங்க இருக்கிற இந்த உபத்திரவம், தொல்லைகள், துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகும். நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன். ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நான் தொடர்ந்து நடப்பேன். ஒரு நாள் வரும். நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன விதத்துல வருவார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயமாக வருவார். ஆகவே நான் விடாமுயற்சியோடு கூட நான் ஆண்டவருக்குள்ள நடப்பேன். இதற்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது. நான் ஆண்டவரோடு கூட நித்திய இளைப்பாறுதல் இருப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஆறுதல் நம்மை இந்த உலகத்துல இன்னும் அதிகமாக தேற்றும் என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்ப 2ஆம் வருகை தான், ஆண்டவருடைய 2ஆம் வருகை தான் விசுவாசிகளுக்கு மேலான ஆறுதலை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது பல காரியத்துக்கு உட்படுத்தப்படுகிறது இல்லைங்களா? இந்த வருவேன் அப்படிங்கிற வார்த்தை. ஆனா இது 2ஆம் வருகையை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப இது ஒரு பறந்து விரிந்த ஒரு பொதுவான வாக்கு தத்தமாக இருக்கிறது. அது சீசர்களுக்கு மட்டும் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட வருவேன்றது 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்து வருகிறதோ, அல்லது வெறுமனே அதான் வெறுமனே இல்லை, அதாவது அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர்களோடு இருப்பதோ அதை மட்டும் சொல்லாம, இது எதை காட்டுகிறது என்று சொன்னா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை காட்டுகிறது. அதாவது எல்லா காலத்துல இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியாக இது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். எல்லா காலத்துல வாழ்ற எல்லா விசுவாசிகளும் இதை விசுவாசிக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் போது நாம் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவரோடு வாழ்வோம் அப்படிங்கிறதுதான் மேலான ஆறுதல். அந்த மேலான ஆறுதல் தான் இந்த உலகத்துல நமக்கு வாழ்றதுக்கான பலனையும் ஊக்கத்தையும் அதிகமாக கொடுக்கறது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அந்த காரியத்துல நம்ம ஊக்கப்படுத்துகிறது என்ன? ஒரு 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 100 மூட்டை இருக்குது, அதை இழுத்து போடுறோம்னு வச்சுக்கோங்க. 100 மூட்டை தான் இருக்குது. 100ஆவது மூட்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 2 மூட்டை 10 மூட்டை அப்படி இழுக்க இழுக்க நமக்கு என்ன அங்க வரும் அப்படின்னு சொன்னா ஒரு ஊக்கம் வரும். இன்னும் 90 மூட்டை தான் இருக்குது, 80 மூட்டை தான் இருக்குது, 70 மூட்டை தான் இருக்குது, 50 மூட்டை தான், இன்னும் முடிஞ்சிட போகுது, இன்னும் 10 மூட்டை, 5 மூட்டை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு அந்த நாள் நெருங்க நெருங்க ஆர்வம் அதிகமாகும். மூட்டை குறைய 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 ஆர்வம் அதிகமாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு நம்முடைய இந்த வாழ்நாட்கள் கடந்து போக 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 அந்த காரியம் வரப்போகிறது அப்படிங்கிற அந்த ஆர்வமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் இல்லைங்களா? ஆனா உலக மனுஷனுக்கு அப்படி அதிகரிக்காது. அவனுக்கு இப்படி கீழே வர்றதுதான் அதிகரிக்கும் சந்தோஷத்தை. எப்படி கேட்டீங்கன்னா, என்றும் 16 கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த வார்த்தையை. அடிக்கடி இந்த வயசாகி போய் கெட இல்லைங்களா, வயசாகி போனவங்க பார்த்தீங்கன்னா, நான் என்றும் 16 அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை விரும்பிக்கிட்டு அது இருப்பாங்க. நல்லா ஆக்டிவா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது ஒரு உரம் இருந்தாலும் நமக்கு தெரிந்திருக்கணும், உள்ளபூர்வமாக தெரிந்திருக்கணும். இந்த தோற்றங்கள், நம்மளுடைய மாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுற மாற்றங்கள் எல்லாம் நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறதுனா, நாம் ஒரு நாள் கடவுளிடத்துல போக போகிறோம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தும் இல்லைங்களா? அப்ப அந்த விதத்துல உலக மனிதனுக்கு இருக்காது. அவனுக்கு இப்படி மேல ஏற ஏற வயது பயம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? ஐயோ வயசெல்லாம் போயிட்டு, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம செத்து போயிடுவோம், அனுபவிக்க முடியாமையே செத்துருவோமோ அப்படின்னு அவனுடைய சிந்தனை அப்படிப்பட்டதாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போக மாட்டேங்குது, அனுபவிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு வேதனையும் துயரமும் அவன் இந்த பக்கம் மேல ஏற ஏற வயசு அடைவான். ஆனா தேவ பிள்ளைகள் இந்த பக்கம் மேல ஏற ஏற இந்த தொல்லைகளும் துயரங்களும் இன்னும் கொஞ்ச நாள்ல மறைய போகிறது, நான் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறேன், இந்த பாவ பிரசன்னம் பிசாசனுடைய தொல்லைகள் இல்லைங்களா, இதெல்லாம் இருந்து நான் விடுபட்டு ஆண்டவரோடு என்றென்றைக்கும் இருக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் அதிகரிக்கும் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? ஜான் நக்ஸ் சொன்ன வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கடந்த சில பிரசங்களுக்கு முன்னாடி. அவர் ஒரு சீர்திருத்தவாதி. அவர் தன்னுடைய நாட்கள்ல அதிகமாக கடவுளுக்காக
உழைத்து வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட அந்த மனிதன் கடைசி காலங்கள்ல முடியாத சூழ்நிலையில அவருடைய வேலைக்காரர்ல ஒருவர் அவரிடத்துல பேசுகிற பொழுது, நீர் உம்முடைய வாழ்நாளெல்லாம் பிரசங்கித்த அந்த சுவிசேஷம் உமக்கு ஆறுதல் கொடுக்கிறதா அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கையை உயர்த்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அவர் 3 முறை தன் கையை உயர்த்தி காட்டினார் என்று சொல்லி பார்க்க முடியாத சூழ்நிலை. அது எதை காட்டுகிறதுனா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அது எனக்கு ஆறுதலை கொடுக்குறது. இந்த வலி வேதனை என்னுடைய முடியாம இயலாம அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கடவுள் இடத்துல போக போறேன், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்றத பார்க்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை தான் விசுவாசிகளுக்கு மேலான ஆறுதலை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப எல்லா காலத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இது இருக்கிறது, அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இயேசு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் எப்பவுமே பரலோகத்திலேயே இருந்துட மாட்டேன், நான் ஒரு நாள் உங்களிடத்துல திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்றார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொல்லி சொல்றார். இந்த வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்று சொல்லி பார்க்க. அப்ப ஆண்டவர் எழுந்தருளி போறாரு இல்லையா, அவங்களோடு கூட பேசி கட்டளைகளை எல்லாம் கொடுத்துட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போறார். 40 நாளுக்கு பின்பதாக எழுந்தருளி போகிற பொழுது அந்த சீசர்கள் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இந்த தெய்வ தூதர்கள் சொல்றாங்க, நீங்க ஏன் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களிடத்துல இருந்து வானத்துக்கு எழுந்தருளி போன இந்த இயேசுவானவர் உங்களிடத்துல இருந்து எப்படி போனாரோ அதே போல திரும்ப வருவார் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்க இல்லைங்களா? அப்ப பாருங்க, இயேசு பரமேறினதற்கு அப்புறம் தேவ தூதர்கள் சீசர்களிடத்துல, அதாவது தேவ தூதர்கள் சீசர்களிடம் கொண்டு வந்த அந்த செய்தியை போன்றது இயேசு கிறிஸ்து இங்க சொல்ற விஷயம் இல்லைங்களா? இந்த வசனத்துல நம்ம பார்த்து, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட உங்களிடத்துல வருவேன் ஆண்டவர் சொல்றா இல்லையா, அது இயேசு பரத்துக்கு ஏறின பின்பதாக தேவ தூதர்கள் சீசர்களிடத்துல கொண்டு வந்தாங்க பாருங்க செய்தி, அது போன்ற செய்தி என்று சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி வெளிப்படுத்தல் புத்தகத்துல நம்ம வாட்ச் இல்லைங்களா, 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கடைசி வாக்குறுதியாக ஆண்டவர் சொன்னார், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். அதே போன்ற ஒரு வார்த்தையாக இங்கே இது சொல்லப்படுகிறது. அந்த விதத்துலதான் இங்க ஆண்டவர் சொல்றார், சிலுவையில அறையப்படுவதற்கு முந்தைய இரவு விசுவாசிகளுக்கு அவரால் கொடுக்கப்பட்ட அந்த பிரிவின் ஆறுதல் தான் நான் வருவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை. பிரிய போறாங்க, அப்ப ஆண்டவர் கொடுக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக அனாதைகளாக விட நான் திரும்ப உங்களிடத்துல வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், 2ஆம் வருகை வரைக்கும் விசுவாசிகள் எல்லாரும் அதாவது 2ஆம் வருகை வரைக்கும் எல்லா விசுவாசிகளும் ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம்னு சொன்னா நம்ம ஒரு திக்கற்றவர்கள் அப்படிங்கிறத நாம் நினைவில் கொள்ளணும். நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நமக்கு ஆண்டவர் எல்லாம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார், இதெல்லாம் ஒரு புறம் இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒப்பீட்டு அளவில் 2ஆம் வருகையோடு ஒப்பிட்டு பார்க்குற அந்த ஒப்பீட்டு அளவு நல்லா கவனிச்சுக்கணும். ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம்னா நாம இப்போ ஒரு திக்கற்றவர்களை போலதான் இருக்கிறோம். அதாவது அந்த வருகையோடு ஒப்பிட்டா, பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம ஒப்பிட்டா நாம திக்கற்றவர்கள் இல்லை, ஆண்டவர் நம்மை நடத்துறார், நம்மோடு போடுற வருகையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் இன்னும் இயேசுவை மாமிசத்துல நம்ம பார்க்கல, விசுவாசித்து விசுவாச கண்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு வரும்போது இந்த கண்கள் அவரை காணும் இல்லைங்களா? நாம் அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லி பார்க்க, நாம் எதை விசுவாசித்தோமோ, நாம் எதை எதிர்பார்த்து நம்பி இருக்கிறோமோ அது அன்றைக்கு நிறைவேறும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அது முகமுகமாய் அங்க ஒரு சம்பவம் நடக்கும். அப்ப நம்முடைய சமாதானமும் சந்தோஷமும், இப்ப இருக்கிற அந்த சமாதானமும் சந்தோஷமும் ஒரு பூர்ணமற்றதாகவே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் சமாதானம் கொடுத்திருக்கிறார், சந்தோஷம் கொடுத்திருக்கிறார்.
பூர்ணமற்றது என்று சொல்லுகிற பொழுது அதை வேற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. அது நிறைவேறுகிற அந்த முழுமையை நோக்கி செல்லுகிறது 2ஆம் வருகையில் தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல சந்தோஷத்தை சமாதானத்தை அடைந்திருந்தாலும் அதுல அது முழுமையா பரிபூர்ணமானது அல்ல என்று சொல்லி பார்க்க அந்த விதத்துல நம்ம அடைஞ்சிடுறது இல்லை இல்லைங்களா. இப்ப கிறிஸ்து திரும்பி வரும்போது நாம் பெறப்போவதோடு ஒப்பிட்டு பார்த்தா இப்ப இருக்கிறது கொஞ்சம் தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது ரொம்ப மேலானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே 2ஆம் வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மறக்க கூடாது. அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பரிகார பலி, ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிற அந்த காரியம், அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய கோட்பாட்டுகள் எல்லாத்துலேயும் இந்த காரியத்தை முன்னிலையில வைக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்குறோம். ஆண்டவருடைய 2ஆம் வருகை இல்லைங்களா. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:8 பாருங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லி சொல்றத பார்க்க. அதாவது பவுல் தன்னுடைய கடைசி காலத்துல சொல்ற வார்த்தை தான் அது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாள்ல அதை எனக்கு தந்தருளுவார். ஆண்டவருடைய வருகை எனக்கு மட்டும் இல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லி அவர் சொல்றத பார்க்க. அப்ப இந்த விதத்துல நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அங்க பூரணமாக்கப்படுகிறது, நாம் பரிபூர்ணமாக்கப்படுவது ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் சொல்லி பார்க்க. ஆகவே அது ஒரு மேலான ஆறுதல். ஆண்டவருடைய 2ஆம் வருகை தான் அவர் விசுவாசிகளுக்கு மேலான ஆறுதலை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்க. இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல ஆண்டவருடைய 2ஆம் வருகையை எதிர்பார்த்து நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். அப்படி காத்திருப்பது என்பது நம்முடைய கடமை பொறுப்பை தள்ளுவது அல்ல. அந்த வருகைக்காக காத்திருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நாம் உத்தமமாக வாழ்ந்து அதற்காக எதிர்பார்த்து இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. ஆகவே நாம் அந்த மாதிரி செய்வோம், கர்த்தர் நம்மை நடத்துவார். 2வது இதுல நம்ம பார்க்குற பயன்பாடு என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவின் வாழ்க்கை அவருடைய விசுவாசிகளின் வாழ்க்கையை பாதுகாக்கிறது என்று சொல்லி பார்க்க. கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அந்த ஜீவன் அவருடைய விசுவாசிகளின் ஜீவனை பாதுகாக்கிறது என்று சொல்லி பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் பிழைத்திருக்கிறதுனால நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லி சொல்றார். இதுல முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்கும் ஒவ்வொரு மெய்யான கிறிஸ்துவனுக்கும் இடையில ஒரு ரகசியமான ஒரு பிரிக்க முடியாத ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இடையே ஒரு ரகசியமான பிரிக்க முடியாத ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. அதாவது ஒரு முறை விசுவாசத்தால் அவரோடு இணைக்கப்பட்ட மனுஷன் இந்த உடல்ல எப்படி இந்த நம்முடைய உடலினுடைய அந்த அங்கம் உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய உடலுடைய உறுப்பு எப்படி தலையோடு இணைந்திருக்கிறதோ அது மாதிரி அந்த விசுவாசி தலையாகிய கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. ஒரு தடவை விசுவாசத்தால் அவரோடு இணைக்கப்பட்ட மனிதன் அதிலிருந்து பிரிக்கப்பட மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அதுதான் அந்த ரகசியமான காரியம். கிறிஸ்துவுக்கும் ஒவ்வொரு மெய்கிறிஸ்துவனிடையே ரகசியமான பிரிக்க முடியாத அந்த ஐக்கியம் இருக்கிறது இல்லைங்களா. அந்த ஐக்கியம் அவன் விசுவாசத்தின் மூலம் அவரோடு ஒரு முறை இணைக்கப்பட்டான் என்று சொன்னா, நம்முடைய உடலினுடைய உறுப்பு எப்படி தலையோடு இணைந்திருக்கிறதோ அதுபோல அவன் நெருக்கமாக கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறான். ஆகவே அவனுடைய தலையாகிய கிறிஸ்து ஜீவிக்கிற வரைக்கும் அவனும் ஜீவிப்பான் என்று சொல்லி பார்க்க. ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு காரியம், நமக்கு எப்பொழுதும் ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இதுதான் இல்லைங்களா. ஏன்னு சொன்னா, பிசாசு அதிக முறை சோதிப்பது என்ன தெரியுங்களா, நீ அவ்வளவுதான், இனி ஆண்டவரோடு கூட இருக்க முடியாது, நீ இதை செய்து விட்டா இனினால பாவத்திலிருந்து மனமே திரும்ப முடியாதுங்கிற விதத்துல
அவன் சொல்லுவான். ஆனா இயேசு கிறிஸ்துவோடு ஒரு முறை அவன் விசுவாசத்தினால் இணைக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால், நம்முடைய உடலின் உறுப்பு எப்படி தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல அவன் இணைக்கப்பட்டு விடுகிறான் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? இப்ப கிறிஸ்து ஜீவிக்கிறார், அவர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆகவே இவனும் மறுபடியுமாக ரட்சிப்பெல்லாம் இழந்து பாவத்துக்கெல்லாம் போக முடியாது இல்லைங்களா? அப்ப அது நம்மளை ரொம்ப ஆறுதல் படுத்துகிறதான காரியமாக இருக்கு இல்லைங்களா? உதாரணத்துக்கு கிறிஸ்துவ பரலோகத்திலிருந்து எடுத்து அவருடைய ஜீவனை அழிக்க முடியுமா? அப்படி முடியும்னு சொன்னா நம்மளையும் அழிக்க முடியும், ஒரு விசுவாசியை அழிக்க முடியும். ஆனா அதுக்கு சாத்தியம் இல்லை இல்லைங்களா? அது ஒருபோதும் நடக்காது. ஏன்னு சொன்னா அவர் தேவன் இல்லைங்களா? அவரை பரலோகத்திலிருந்து வெளியெடுத்துட முடியுமா? அவர் இல்லாமல் அவருடைய உயிரை இல்லாமல் ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது. அப்போ நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் ஜீவிக்கிறார். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள்னு சொல்றார். அப்போ அப்படி இணைக்கப்பட்டிருக்கிற நாம சோர்வு, பலவீனங்கள், நம்முடைய முடியாமை அந்த காலங்கள்ல எல்லாம் நம்ம அநேக உபத்திரவங்களுக்குள்ள போகிற பொழுது இந்த வார்த்தை நம்மளை தேற்ற வேண்டியது அவசியம் இல்லைங்களா? ஆண்டவர் பிழைத்திருக்கிறார், நானும் பிழைப்பேன். ஆண்டவரத்தில் நான் போவேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்திருந்தாலும் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் அப்படிங்கிற உறுதியான மனம் திரும்புதலோடு நம்ம அவரிடத்துல போனோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார் இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமான காரியம் இல்லைங்களா? அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறது, ஒரு மெய் விசுவாசனுடைய வாழ்க்கையை அது பாதுகாக்கிறது சொல்லி பார்க்க ஒரு பெரிய ஐக்கியம் இருக்குது, ரகசியமான ஐக்கியம் இருக்குது. ரெண்டாவது இதுக்குள்ள நம்ம பார்த்தோன்னு சொன்னா பாதுகாக்கிறது, அவருடைய ஜீவன் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறதுன்னு சொல்கிற பொழுது ரெண்டாவது நம்ம பார்த்தா கிறிஸ்துவின் ஜீவன் அவருடைய மக்களின் தொடர்ச்சியான ஆத்மீக வாழ்க்கையை பாதுகாக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம் இல்லைங்களா? வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பாக நாம் மகிமைக்கு போகிற வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையையும் ஆண்டவருடைய ஜீவன் பாதுகாக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு மெய் விசுவாசியும் வீழ்ச்சி அடைய மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் இல்லாமல் போவது இல்லை, அவனை யாராலையும் அழிக்கவே முடியாது இல்லைங்களா? இயேசு சொல்றாரு இல்லைங்களா? உங்களுடைய சரீரத்தை மாத்திரம் அழித்து அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாதவர்களை கண்டு பயப்படாதீர்கள், சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்துல அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கன்னு சொல்றேன். இந்த உலகம் இந்த மனிதனை என்ன வேணாலும் செய்து ஒருவேளை அவனை கொலையே செய்தாலும் அந்த மனிதனுடைய ஆத்மாவை இந்த உலக மனிதர்களாலேயோ பிசாசினாலேயோ எதுனாலையும் அழிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா அதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கிரயமாக கொடுத்திருக்கிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார். உயிர் தெழுதலின் முதல் பலனாக இருக்கிறார். ஆகவே நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொல்றது இதுதான். கடைசி வரைக்கும் அவர்கள் விடாமுயற்சியோடு முன்னேறுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் எந்த தெய்வீக காரியத்துல பங்கு கொள்ளுகிறார்களோ அது அழியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அழிவாரா? இயேசு கிறிஸ்து அழிவாரா? அப்ப நாம் விசுவாசிக்கிற மெய் விசுவாசிகள் அழிக்கப்பட மாட்டாங்க. இப்ப மெய் விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற அந்த அழியாத வித்து, இந்த மறுபிறப்பு அவங்களுக்கு கிடைச்ச காரியம் பிசாசாலோ உலகத்தாலோ அழிக்கப்படாது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத விஷயம். ரட்சிக்கப்பட்டு இருந்தா அப்படி ஒரு சம்பவம் நடக்காது இல்லைங்களா? இப்போ நாம் பலவீனமாக இருக்கிறதுனாலதான் ஒரு அழிவில்லாத தலையோடு நாம் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. நம்ம இந்த உலகத்துல பலவீனமானவர்களும் தெரியாது, அதனாலதான் நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார் இல்லைங்களா? நம்ம இந்த உலகத்துல அவர் செய்யற கடமை பொறுப்புகள்லாம் கொஞ்சம்தான். நமக்கு பின்னாடி ஆண்டவர் நம்முடைய சார்புல செய்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் பெரியது இல்லைங்களா? நம்ம பார்க்க அவருடைய சரீரத்தின் ஒரு உறுப்பு அவயவங்கள் கூட ஒருபோதும் அழியாது என்று சொல்லி பார்க்கிறேன். எவ்வளவு பலவீனமான கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட அவன் அழிந்து போக மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவின் ஜீவன் மெய் விசுவாசிகளுடைய தொடர்ச்சியான ஆத்மீக வாழ்க்கையை பாதுகாக்கிறது என்று சொல்லி பார்க்கிறேன்
நமக்கு ரொம்ப ஆறுதலான விஷயம். நம்ம சோர்ந்து போகிற நேரத்துல எல்லாம் நம்ம இதை நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் பிழைப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து ஆண்டவரை தேடும். இதுக்குள்ளேயே மூணாவதா நம்ம பார்த்தோம்னா, கிறிஸ்துவின் ஜீவன் அவருடைய மக்களின் உயிர்த்தெழுதலை பாதுகாக்கிறது என்று சொல்லி பார்க்க. ஆண்டவருடைய ஜீவன் நமக்காக, ஆண்டவருடைய ஜீவன், அவருடைய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய ஜீவன் அவருடைய மக்களின் உயிர்த்தெழுதலை பாதுகாக்கிறது என்று சொல்லி பார்க்க. அவர் எப்படி கல்லறையிலிருந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ, மீண்டும் உயிர்த்தெழுந்தாரோ, இல்லைங்களா, அது மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்துவனும் எழுந்திருப்பான் என்று சொல்லி பார்க்க. இல்லைங்களா, இப்ப கல்லறையிலிருந்து அவர் மறுபடியுமாக உயிர்த்தெழுந்தார். மரணம் அவரை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்பால ஒரு நிமிஷம் கூட வைத்திருக்க முடியவில்லை என்று சொல்லி பார்க்க. கடவுள் குறித்திருந்தபடி 3ஆம் நாள்ல எழுந்தார். இல்லைங்களா, அதுக்கு மேல இந்த மரணம் அவரை கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லை என்று சொல்லி பார்க்க. அது மாதிரி அவருடைய விசுவாசிகள் எல்லாரும் ஆண்டவர் அவர்களை அழைக்கிற பொழுது அவர்கள் அந்த நாள்ல எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்க. ஆண்டவர் விசுவாசிகளை அழைக்கிற நாட்கள்ல இந்த கல்லறை அந்த விசுவாசிகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியாது என்று சொல்லி பார்க்க. இயேசு கல்லை விலக்கி விட்டு கல்லறையிலிருந்து வெளியே வந்த மாதிரி, இல்லைங்களா, இவர்களும் அங்கிருந்து வருவார்கள் என்று சொல்லி பார்க்க. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பொழுது அவர் பெற்ற அந்த வெற்றியோடு அவர் உயிர்த்தெழுந்தார். இல்லைங்களா, அந்த வெற்றி அவருக்கு மட்டும் இல்ல, அவருடைய மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும் என்று சொல்லி பார்க்க. அவர் எழுந்ததே உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவராய் அவர் எழுந்திருக்கிறார். முதல் அவர், பின்பு நாம் எல்லாம் உயிர்த்தெழுவோம் அப்படிங்கிறதுக்கு அது ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. இப்ப பாருங்க, கிறிஸ்துவினுடைய ஜீவன் அவருடைய மக்களின் உயிர்த்தெழுதலை பாதுகாக்கிறது. நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இல்லைங்களா, அது மிகப்பெரிய ஆறுதலான வார்த்தை. இப்ப நம்ம விசுவாசத்தோடு இந்த உலகத்துல இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஆறுதலோடு முன்னேற முடியும். இல்லைங்களா, நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட சத்தியங்களை எல்லாம் நாம் அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரசங்கத்தை கேட்டுட்டு அதோடு மட்டும் கடந்து போறது இல்லை, அல்லது நாம் சும்மா வெறுமனே எழுதி வைத்து கொள்றதும் மட்டும் இல்லை. நம்ம எழுதி வைப்பது எல்லாமே நம்முடைய இருதயத்துல பதிய செய்வதற்கான ஒரு காரியமா அமையும். நம்ம சோர்ந்து போகிற நேரங்கள்ல, நம்முடைய பலவீனமான நேரங்கள்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை ஆற்றணும். இல்லைங்களா, அந்த விதத்துல நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். இல்லைங்களா, அப்போ ஒரு விசுவாசியினுடைய இந்த மேலான ஆசீர்வாதங்களை இந்த உலகம் கொஞ்சம் கூட அறியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் நம்முடைய வெளிப்புறத்தை மட்டும்தான் அறிந்திருக்கிறார்கள், வேற எதையும் அறியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா, ஆகவே இவ்வளவு மேலான ஆறுதலை நாம் பெற்றிருக்கிற நாம எவ்வளவு கவனத்தோடு பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஆகவே நம்ம ஒரு நாள் இந்த வார்த்தைகளை எல்லாம் நினைச்சு பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்துல திரும்ப வருவேன்னு சொல்றாரு. இந்த உலகம் என்னை பார்க்காது, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை பார்க்காது, ஆனா நீங்க என்னை காண்பீர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். விசுவாச கண்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்லி சொன்னார். நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதோடு கூட நான் பிதாவிலும், இல்லைங்களா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறத அந்நாளிலே காண்பீர்கள்னு ஆண்டவர் சொன்னார். இந்த முழுமையான பூரணமான அறிவை நாம் ஆண்டவருடைய வருகையில பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல இந்த வார்த்தைகள்னால நம்ம தேற்றப்பட்டு நம்முடைய கடமை பொறுப்புகளை எல்லாம் கவனமாய் செய்து நம்முடைய சோர்வான பலவீனமான நேரங்கள்ல எல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல ஊக்கமாக உற்சாகமாக இந்த வார்த்தையின் மூலமாக திரும்பி நாம் மனம் திரும்பி ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய எதிர்காலம் கிறிஸ்துடைய வருகை, இல்லைங்களா, அதை நோக்கி நம்ம பயணப்பட வேண்டியது அவசியம். இல்லைங்களா, இன்னும் கொஞ்ச காலத்துல நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி இதுதான் நமக்கு சொல்லுது. ஆகவே இங்க இருக்கிற காலத்துல ரொம்ப கவனத்தோடு நம்ம அதிக ஊக்கத்தோடு கடவுளுக்காக வாழ்ந்து
ஒரு நாள் கடவுள் இடத்துல போய் சேருவோம். ஆகவே அந்த விதத்துல இந்த வார்த்தை நம்மை தேற்றட்டும், ஆற்றட்டும், நம்மை நடத்தட்டும். கர்த்தர் அப்படியே நமக்கு செய்வார்.